Al-Fatiha. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta alaihim ghairil maghdubi alaihim waladdallin. Masha Allah. லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்புல இன்னைக்கு பங்கு பெறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் வழங்கினதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகம் நன்றி சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ் நம்மளுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தொடர்ந்து நம்மளுக்கு வழங்கிக்கிட்டே இருக்காங்க. நன்றியோடு இருக்கக்கூடிய மக்களாக நம்மளை என்றென்றைக்கும் அவர் இருக்க செய்யணும். அந்த கவனத்தையும் விழிப்பையும் அல்லாஹ் தான் நம்மளுக்கு தரணும். நம்ம செஞ்சுட்டு வந்த அந்த கலகம் எப்பேற்பட்டது, அதை சரி பண்ணிட்டு போறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ தொடர்ந்து எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ கவனத்துல கொண்டும் நம்ம அல்லாட்ட தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா, நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல முறையில ஒரு தூய்மையான ஒரு ஆன்மாவா நம்ம மேல போறதுக்கு தான் அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அதை சரியா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களா நாம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 3 பேரு பேச போறாங்க. இஷாக், பானு சிஸ்டர், ஜரீன் சிஸ்டர். யார் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு ஒரே ஒரு குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனம் ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு என்ன. அது என்னன்னா, கற்றுக்கொள்ள எளிதாக இந்த குர்ஆனை ஆக்கியுள்ளோம், எவரையும் கற்றுக்கொள்ள விரும்புகிற அந்த ஒரு வார்த்தை அந்த அறிவை வளர்க்கறதுக்காக கற்றல்ங்கிற அரிய வாய்ப்பை வழங்குறாங்க. கற்றல்ங்கிறது பள்ளிக்கூடத்தோடு முடியறது இல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ற ஒரு பயணம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அது ஔவையார் சொன்ன வாக்கு. மனிதன் காலம் முழுவதும் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியவன்ங்கிறத நினைவூட்டுறது. அறிவு வயசால வர்றதில்ல, கற்றுக்கொள்றதால வர்றது. கற்றவன் உயர்கிறான், கற்றதை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவன் இன்னும் உயர்கிறான். இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்றாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கல்வியை பிழையின்றி கத்துக்கணும், பின்ன அதன்படி வாழ்ந்து காட்டணும். அதுதான் உண்மையான கல்வின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்றாங்க. எப்படி கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறுதோ அது மாதிரி கத்துக்கிட்டே இருக்க அறிவு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஆத்திச்சூடியில கூட சொல்லுவாங்க ஔவையார், ஓதுவது ஒழியேல் கல்வியை கற்பதை ஒருபோது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நூல் பல கல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நூலோட நிறுத்திடாதீங்க, பல நூல்களை கத்து அறிவை விரிவுபடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. நாலடியார்ல சொல்லுவாங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அதாவது கல்விக்கு எல்லையே இல்லை, ஆனா மனித வாழ்நாள் குறுகியது. காலத்தை வீணாக்காம கத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி இல்லாதவர்கள் கலர் நிலத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால 8 திக்கும் சென்று கல்வியை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு பாரதியார் சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் விட அனுபவங்கிற கல்வியில இருந்து நிறைய கத்துக்குங்கன்னு கவியரசு கண்ணதாசனும் சொல்லுவாரு. இவங்க எல்லாமே கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் ஒருத்தர் மட்டும்தான் கற்றுக்கொள்ள எளிதானதாக இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கிறேன், எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன் மூலம் மனித வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான வழிகாட்டுதல்களை கற்றுத்தர்றாங்க. 2வது, குர்ஆன்ல அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை முன்வைக்கிறாங்க. சொன்னதோட நம்ம எல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அது போய் 1008 கேள்வி கேட்போன்ட்டு ஒரு சான்றுகளையும் கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, குர்ஆனில் அல்லாஹ் காட்டும் ஒவ்வொரு படைப்பும் ஒரு அத்தாட்சியா இருக்கு. அந்த அத்தாட்சியை பார்த்து சிந்திச்சோம்னா படைப்பாளி யாருங்கிறத முழுமையா அறிஞ்சுக்கலாம். இப்படி சிந்திப்பவர்கள் இல்லையா, அறிவுரை பெறுபவர்கள் இல்லையா, கற்றுக்கொள்ள விரும்புவர்கள் இல்லையான்னு அல்லாஹ் நம்மளை இன்வைட் பண்ற மாதிரி வேற யாருமே அழைக்க மாட்டாங்க, யாருமே சொல்லி கொடுக்க முடியாது. அந்த அழைப்பில் உள்ள வழிகாட்டுதல்கள் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனித வாழ்க்கைக்கு தேவையான அல்லாஹ்வின் முழுமையான வழிகாட்டுதல்கள் முதல்ல என்னென்னலாம் நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்க கற்றுத்தராங்க, ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் சொல்லி தராங்க, உண்மையை பேச கற்றுத்தராங்க, பொறுமையா இருக்க கற்றுத்தராங்க. குர்ஆன் மூலம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நன்றி செலுத்த, மன்னிக்க, அன்பா நடக்க, பெற்றோரை மதிக்க, உறவுகளை பேண, ஏழைகளுக்கு உதவ, தானம் செய்ய, நேர்மையா உழைக்க,
வீண் செலவை தவிர்க்க, வாக்குறுதியை காப்பாற்ற, கோபத்தை கட்டுப்படுத்த, பொறாமையை விட்டு விலக, தற்பெருமையை விட்டுவிட, தாழ்மையாக வாழ, தூய்மையை பேண, நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்த, அறிவை தேட, சிந்தித்து செயல்பட, தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க, அல்லாவிடம் துவா செய்ய, அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க, சோதனைகள்ல மனம் தளராமல் இருக்க, நீதியுடன் நடக்க, பிறருக்கு அநீதி செய்யக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்க, நாவை பாதுகாக்க, பார்வையை தாழ்த்த, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க, சைத்தானின் வழியை பின்பற்றாமல் இருக்க, ஒவ்வொரு செயலையும் நல்ல எண்ணத்துடன் செய்ய, குடும்ப பொறுப்பை நிறைவேற்ற, குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் கற்பிக்க, அமைதியை விரும்ப, சகோதரத்துவத்துடன் வாழ, அல்லாவை அதிகமாக நினைவு கூற, மறுமை வாழ்க்கைக்காக தயாராக, ஸ்வர்க்கத்தை இலக்காக வைத்து வாழ. ஒரே வரியில சொல்லணும்னா, அல்லாஹ் நமக்கு எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி குடும்பமா வாழணும், எப்படி சமூகத்துடன் பழகணும், எப்படி அல்லாவை வணங்கணும், இறுதியில எப்படி சொர்க்கத்தை அடையணுங்கிறதெல்லாம் அழகா எளிமையா நமக்கு தகுந்த மாதிரி சொல்லி தர்றாங்க குர்ஆன் மூலம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது என்னன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் மனிதன் சிந்திக்க நிறைய சான்றுகளை முன்வைக்கிறாங்க. சிலந்தியின் வலை மிக நுணுக்கமான ஒரு பின்னர், நத்தையின் சுழல்வோடு கணித ஒழுங்குடன் அமைந்த வடிவம், பட்டாம்பூச்சியின் இறக்கைகளில் உள்ள வண்ண ஓவியங்கள், மயிலின் தோகையில காணப்படும் கண் போன்ற வடிவங்கள், வரிக்குதிரையின் தனித்துவமான வரிகள், ஒட்டகச்சிவிங்கியின் உடலில் உள்ள அழகிய வடிவங்கள், சிறுத்தையின் மேலுள்ள புள்ளிகள், வண்ணமயமான மீன்கள், கடலுக்கு அடியில் உள்ள பவளப்பாறைகள், கடல் அலைகளை இடைவிடாமல் கரையை அடைய வைப்பது, எரிமலைகளின் சீற்றம், பனிமலைகளின் கம்பீரம், வானவில், மின்னல், நட்சத்திரங்கள் நிறைந்த இரவு வானம், விண்கல் விழும் காட்சி, சந்திரன் வளர்பிறை தேய்பிறை மாற்றங்கள், சூரியகாந்தி சூரியனை நோக்கி திரும்புவது, மலர்கள் காலத்திற்கு ஏற்றபடி மலர்வது, ஒரு சிறிய விதையிலிருந்து பெரிய மரம் வளர்வது, இலையுதிர் காலத்தில் இலைகள் நிறம் மாறுவது, பனித்துளிகள் புல் நுனியில் முத்து போல் மின்னுவது, மின்மினி பூச்சி தானாகவே ஒளி உண்டாக்குவது, வௌவால் இருட்டில் வழியை கண்டுபிடிப்பது, டால்பின்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வது, எறும்புகளின் ஒற்றுமையும் ஒழுங்கும், தேனீக்களின் அருகோண தேன்கூடும், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து மீண்டும் தன் கூட்டிற்கே திரும்பும் பறவைகளின் அதிசயம், மனிதனின் இதயம் இடைவிடாமல் துடிப்பது, மனித மூளை கோடிக்கணக்கான தகவல்களை சேமித்து செயல்படுவது, மனித கண் எண்ணற்ற நிறங்களை வேறுபடுத்தி பார்ப்பது, மனித காது மிக மெல்லிய ஒலிகளை கூட உணர்வது, கைவிரல்களின் கைரேகை உலகில் இருவருக்கு ஒரே மாதிரி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இவை அனைத்தும் நம்மை சுற்றியே தினமும் இருக்கும் உலக அதிசயங்கள். அவற்றை ஆழமாக சிந்தித்தால் படைப்பின் நுட்பம், ஒழுங்கு, அழகு ஆகியவை நம்மை வியப்புள்ள ஆழ்த்தும். இவை அனைத்துமே அல்லாவின் ஆழமான சான்றுகள். இது மட்டும் இல்ல, இன்னும் அத்தாட்சிகளையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன அத்தாட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் காட்டும் ஒவ்வொரு படைப்பும் ஒரு அத்தாட்சி. அந்த அத்தாட்சிகளை பார்த்து சிந்திக்கிறவங்க படைப்பாளி யாரு, அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அறிஞ்சுக்குவாங்க. இப்ப பட்டாம்பூச்சி ஒரு சிறிய புழுவா இருக்குது, முழுமையான மாற்றம் பெற்று வண்ணமயமான பட்டாம்பூச்சியா மாறுறது ஒரு வியப்பூட்டும் அதிசயமா இருக்குது. மீன்கள் தண்ணீருக்குள்ள சுவாசித்து நீந்தி தங்க சூழலுக்கு ஏற்ப வாழும் அமைப்பு ஒரு அற்புதமானது. அதே மாதிரி பறவைகள் இலகுவான உடம்பு கொண்டது, எலும்புகள், இறக்கைகள், திசையுணர்வு ஆகியவற்றோடு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து மீண்டும் தங்கள் இடத்தை அடைவதும் ஒரு அதிசயம்தான். தேனி ஆயிரக்கணக்கான மலர்களில் இருந்து தேனை சேகரித்து அறுகோண வடிவிலான தேன்கூட்டை உருவாக்கி பயன் தருது. அது மட்டுமல்ல, மலர்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நிறம், மனம், வடிவம், மகரந்த சேர்க்கை முறை உள்ளது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உயிர்களுக்கு அவசியமான ஆக்சிஜனை கொடுக்குது. மழை கடல்ல இருந்து நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டும் மழையா பொழியுது. அற்புதமான சுழற்சி. கடல் எண்ணற்ற உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருந்து பூமியின் வெப்பநிலையும் சமநிலைப்படுத்துது. காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் தருது. காற்றின் அதிர்வுகளால் தான் நாம் ஒலியை கேட்கிறோம், பேசுறோம். சூரியன் பூமிக்கு ஒளி, வெப்பம், தாவரங்களுக்கு உணவு தயாரிக்கும் ஆற்றல் அனைத்தையும் வழங்குது. சந்திரன் அலைகளை ஒழுங்குபடுத்துது, இரவுக்கு ஒளி தருவதிலும் முக்கிய பங்கு வகிக்குது. நட்சத்திரங்கள் வானத்தின் அழகை மட்டுமல்ல, பல காலங்களாக திசையறிய மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்குது.
மனிதனின் கண் லட்சக்கணக்கான நிறங்களை வேறுபடுத்தி மிக துல்லியமாக பார்க்கும் அற்புதமான உறுப்பு. இவை அனைத்துமே நம்ம சுற்றியுள்ள உலகில தினம் தினம் காணக்கூடிய அற்புதங்கள். படைப்பாளி யார் என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள மனிதனுக்கு கிடைத்த தெளிவான அத்தாட்சிகள். சான்றுகளை கொடுத்தாங்க அல்லா, அத்தாட்சிகளை கொடுத்தாங்க அல்லா. அதுக்கப்புறம் நபிமார்களோட வரலாற்றுகள் மூலமாவும் நமக்கு நிறைய கற்றுத்தராங்க. அதாவது நபிமார்களோட வாழ்க்கை மனித குலத்திற்கு நிரந்தர பாடங்கள். ஆதம் நபி கிட்ட இருந்து தவறு நடந்தாலும் உடனடியா அல்லா கிட்ட மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிறத கத்துக்கிறாங்க. அடுத்தது நூஹ் நபி கிட்ட இருந்து எத்தனை ஆண்டுகள் எதிர்ப்பை சந்தித்தாலும் சோர்வடையாம அல்லாவோட மார்க்கத்துல அழைப்பு பணிய தொடரும் பொறுமைய கத்துக்கணும் அப்படின்னு கற்றுத்தராங்க. இப்ராஹிம் நபி கிட்ட இருந்து அல்லாவின் கட்டளைக்கு முழுமையா அடிப்பணியும் ஈமான், தியாகம் மற்றும் உறுதியை கற்றுத்தராங்க. இஸ்மாயில் நபி கிட்ட இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அல்லாவின் தீர்ப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளணுங்கிற மனப்பக்குவத்தை கற்றுத்தராங்க. யூசுப் நபியிடமிருந்து சோதனைகளிலும் தூய்மையை பாதுகாத்தல், மன்னிப்பு, நன்னடத்தை மற்றும் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையை கற்றுக்கிறோம். அடுத்தது மூசா நபி கிட்ட இருந்து அநீதிக்கு எதிரா உண்மையுடன் நிற்கணும், அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கறாங்க. அடுத்தது தாவூத் நபியிடமிருந்து அதிகாரம் கிடைச்சாலும் நீதியுடனும் பணிவுடனும் ஆட்சி செய்யணுங்கிறத கத்துக்கிறோம். சுலைமான் நபி கிட்ட இருந்து செல்வமும் ஆட்சியும் அல்லாவின் அருட்கொடை என்பதை உணர்ந்து நன்றியுடன் வாழ வேணுங்கிறத கத்துக்கிறோம். யூனுஸ் நபி கிட்ட இருந்து எந்த நிலையிலும் அல்லாவோட கருணையை இழக்காம பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாவை நாடணுங்கிறத கற்றுக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஈசா நபி கிட்ட இருந்து கருணை, இரக்கம், மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கும் மென்மையான அணுகுமுறையும் கற்றுக்கிறோம். முகமது நபி கிட்ட இருந்து முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கையை கத்துக்கிறோம். ஒவ்வொரு நபியோட வாழ்க்கையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, அது நமது வாழ்க்கைக்கான பாட புத்தகமா இருக்குது. இப்படி ஒண்ணுமே நமக்கு அல்லாஹ் கத்து கொடுக்கிற நம்மளுடைய வாழ்க்கை முறைகள். இந்த இயற்கை உதாரணங்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்த இறைவனின் அடையாளங்கள். வாழ்க்கை பாடங்களையும் சரியான வழியில நம்ம வாழ்க்கையை நகர்த்தும் வழியையும் இது கற்றுத்தருது. திருக்குரான் வெறும் வாசிக்கப்பட வேண்டிய வேதம் அல்ல, சிந்திக்க வேண்டிய ஒரு அறிவு, நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டம், பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறை, மனிதனை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற செய்யும் அல்லாவோட வழிகாட்டுதல். எனவே ஒவ்வொரு நாளும் குரான்ல இருந்து கத்துக்குவோம். அல்லாஹ் நமக்கு பயனுள்ள அறிவை வழங்கி நம்ம கத்துக்கிட்டத வாழ்க்கையில செயல்படுத்தும் அறிவை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வராக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாவுக்கே. சலாமுன் அலைக்கும். அடுத்து யாரு பேசுறீங்க? வலைக்கம் சலாம். சலாமுன் அலைக்கும். வலைக்கம் சலாம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் உரியது. சூரா 86 வசனம் 15. தண்ணீரை திருப்பி தருகின்ற ஆகாயத்தின் மீது. சூரா 24 வசனம் 43. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள் மேகங்களை ஓட்டி பின்னர் அவற்றை ஒன்றாக சேர்த்து பின்னர் அவற்றை ஒன்றன் மீது மற்றொன்றாக அடுக்குகின்றார். பின்னர் அவற்றிலிருந்து மழை வெளிவருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மழை எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எவாப்ரேஷன், நெக்ஸ்ட் கண்டன்சேஷன், கடைசியில பிரசிபிடேஷன். மழைக்கு தேவையான தண்ணீர் எங்கிருந்து கிடைக்குது? பூமியிலிருந்து தான் கிடைக்குது. பூமியில இருக்கிற குளம், குட்டை, ஏரி, ஆறு, கடல், இதுல இருக்கிற தண்ணீர் எல்லாம் சூரியனோட வெப்பத்தினால ஆவியா மேல போகுது. இதுதான் எவாப்ரேஷன். இதுதான் மழை உருவாகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். எவாப்ரேஷன் மூலமா ஆவியாகி மேல போன நீராவியெல்லாம் வானத்துல இருக்கிற குறைவான வெப்பநிலை காரணமா குளிர்ந்து சிறு சிறு நீர்த்துளிகளா மாறும். இந்த சிறு சிறு நீர்த்துளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேகங்களை ஃபார்ம் பண்ணும். இதுதான் கண்டன்சேஷன். இப்படி நீர்த்துளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எடை தாங்க முடியாத அளவுக்கு பெரு மேகங்களா உருவாகி நிற்கும். அப்போ பூமியில இருக்கிற புவி ஈர்ப்பு விசை காரணமா மேகங்கள் சிறு சிறு நீர்த்துளிகளா கீழே வந்து விழும். இதுதான் மழை. இந்த ப்ராசஸ் தான் பிரசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் நமக்கு கிடைக்குது. பூமியிலிருந்து போற தண்ணீரை தான் வானம் அதை அப்படியே வாங்கி வச்சுக்காம மேகமா மாத்தி கரெக்டா நமக்கு மழையா திருப்பி தருது.
இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா வானத்தோட திருப்பி தர குணம்தான் இங்க அடிப்படை. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், விண்வெளியிலிருந்து சூரியன் மூலமா ஏகப்பட்ட ஆபத்தான கதிர்வீச்சுகள் பூமிக்கு வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எக்ஸ்ரேயும் காமா கதிர்களும். நம்ம வானத்துல இருக்கிற அடுக்குகள் இந்த ஆபத்தான கதிர்களை பூமிக்கு விடாம விண்வெளிக்கே திருப்பி அனுப்பிடுது. இதனால நம்ம பாதுகாப்பா பூமியில இருக்க முடியுது. இன்னொரு டெக்னிக்கல் மேட்டர் என்னன்னா, நம்ம இன்னைக்கு போன் பேசுறோம், ரேடியோ கேட்கிறோம், இன்டர்நெட் யூஸ் பண்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பூமியிலிருந்து நாம அனுப்பக்கூடிய ரேடியோ அலைகள். டிரான்ஸ்போபியர், ட்ரோபோபியர், ஸ்ட்ராட்டோபியர், ஸ்பியர், மெசோஸ்பியர், அயனோஸ்பியர் போன்ற பல அடுக்குகள் வானத்துல இருக்கு. இந்த அயனோஸ்பியருங்கிற அடுக்கு இந்த ரேடியோ அலைகளை தடுத்து பூமிக்கே திருப்பி அனுப்புது. இதனாலதான் உலகத்தோட ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு சிக்னல் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, திருப்பி தரும் வானம் அப்படிங்கிற குரான் சொன்ன அந்த ஒரு வசனத்துக்கு பின்னாடி மழையில ஆரம்பிச்சு கதிர்வீச்சு பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் போன்ற எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. நம்ம தலைக்கு மேல இருக்கிற அந்த நீல நிற வானம் ஒரு வெற்று வெளி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி அல்லாவால கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வரி வசனத்துல இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் எவ்வளவு பெரிய உண்மைகளை ஒளிச்சு வச்சிருக்குன்னு பார்த்தா நமக்கு நிறைய ஆச்சரியங்களை தருது. சூரா 30:48 வசனம் 48. அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள்தான் அவருடைய நாட்டத்திற்கேற்ப ஆகாயம் முழுவதும் பரவி இருக்கும் பொருட்டு மேகங்களை எழுப்புவதற்காக காற்றுகளை அனுப்புகின்றவர். பின்னர் அவர் மேகங்களை அடுக்குகின்றார். பின்னர் அதிலிருந்து மழை இறங்கி வருவதை நீங்கள் காண்கின்றீர்கள். தன்னுடைய ஊழியர்களில் அவர் தேர்ந்தெடுத்த எவர் மீதும் அது விழும்போது அவர்கள் களிப்படைகின்றார்கள். சூரா 18 வசனம் 45. அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பூமியின் தாவரங்களை முளைப்பிப்பதற்காக விண்ணிலிருந்து நாம் இறக்கி அனுப்புகின்ற தண்ணீரை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. பின்னர் அவை காற்றில் அடித்துச் செல்லப்படும் கூலங்களாக மாறிவிடுகின்றன. கடவுள் அனைத்தையும் செய்யும் திறனுடையவராக இருக்கின்றார். சூரா 31 வசனம் 34. வேளையை உலக முடிவு பற்றிய அறிவு கடவுளிடமே உள்ளது. அவர்தான் மழையை இறக்கி அனுப்புகின்றார். மேலும் கர்ப்பத்தில் உள்ளவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். எந்த ஆத்மாவும் நாளை அதற்கு என்ன நிகழும் என்பதை அறியாது. மேலும் எந்த நிலத்தில் அவனோ அல்லது அவளோ மரணிப்பார் என்பதையும் எவர் ஒருவரும் அறிய மாட்டார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், நன்கறிந்தவர். இந்த வசனங்கள்ல உலக முடிவு பற்றிய அறிவு அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர்தான் மழையை இறக்கி அனுப்பி தாவரங்களை முளைப்பிக்க வைக்கிறாரு. அதே போல கர்ப்பத்தில் உள்ளவற்றையும் அறிந்தவரா அல்லாதான் இருக்கிறாரு. எந்த ஆத்மாவும் நாளை அதற்கு என்ன நிகழும், என்ன நடக்கும், எந்த நிலத்தில் அவனோ அல்லது அவளோ மரணிப்பார் என்பதும் யாருக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் அறிந்தவரா அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியாம ஒரு செடியும் முளைப்பிக்கிறதும் இல்ல, ஒரு இலையும் உதிர்வதும் இல்ல. அதனால நாம அல்லாவை போற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய புகழை பாடக்கூடியவர்களாகவும் இருக்கணும்னு துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ஸலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதான் ஃபர்ஸ்ட் பானு சிஸ்டர் சொன்னதும் நீங்க சொன்னதையும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன். கற்றுக் கொடுக்க அல்லாஹ் போதுமானவர். நீங்க கத்துக்கிற விரும்புறீங்களா? நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறது இங்க மேட்ரு இல்ல. கத்துக்கிற விரும்பணும் அப்படின்னா அந்த விஷயத்த அழகா அல்லாஹ் நம்மளுக்கு கத்து கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு இது ஷேர் பண்ணோம். இந்த திருப்பி தருகின்ற வானம் அப்படின்றது ஒரு நாளா அதனுடைய பொருள் மற்றவங்களுக்கு புரிஞ்சா அப்படின்னு தெரியல. பட் எனக்கு அதுல ஒரு நல்ல கிளாரிட்டி, அது எப்படி நமக்கு திருப்பி தருது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது ரொம்ப சிறப்பு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சொல்ற மாதிரி கற்றுத்தர கடவுள் போதுமானவர். வாழ்த்துக்கள் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பூமியோடைய வானத்துடைய அந்த குணாதிசயங்கள் அது விருப்பத்தோட அது எப்படிப்பட்டத அது செய்யுது அப்படின்னு. மாஷா அல்லாஹ். அந்த குணாதிசயங்கள் பத்தி சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? 2 பேர் பேசியிருக்காங்க.
நல்லா கற்றுக் கொடுத்த விஷயங்கள் பத்தி உங்களுக்கு மனசுல என்ன தோணுது, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 2 minutes இருக்கு. யாராவது சொல்லணும்னா சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அந்த மழையுமே நம்ம அந்த புவியீர்ப்பு சக்தி மூலமா உடனே வர்றதில்ல, அந்த டயப்படிதான் எல்லாம் இறக்குறாங்க. அந்த டைமிங் நமக்கு நவம்பர்லயும் மற்ற இதுல ஜூன் ஜூலைலயும் அந்த மாதிரியே செட் பண்ணி இறக்குறாங்க. ஆமா, எவ்வளவு எந்த அளவு பெய்யணும், எந்த ஊர்ல மட்டும் பெய்யணும், எத்தனை துளிகள் விழணும், எல்லாமே மெஷர் பண்ணி தான் அல்லாஹ் அனுப்புறாங்க. மாஷா அல்லாஹ். இங்க மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. அப்படியும் செய்யற மாதிரியும் அல்லாஹ் வைக்கிறாங்க. அவங்க பானு சிஸ்டர் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. எப்படி இப்படி வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க அல்லாஹ் நம்மளுக்கு படைச்சு வச்சிருக்கிறது அவரை பத்தி நம்ம உணர்றதுக்கு தான். ஆனா நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு டெய்லி லைஃப்ல வேலை, பணம், ஸ்ட்ரெஸ், இதுக்கு தேடணும், அதுக்கு இப்படியே தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி அல்லாஹ் இவ்வளத்தையும் படைச்சு வச்சிருக்குது. பறவைகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், வானம் பூமியா இருக்கட்டும், அத்தனையிலையுமே அல்லாஹ் நம்மளுக்கு சான்றுகளை வச்சிருக்காரு. என்ன சான்று அப்படின்னா அவருடைய கையப்பம். இது நான் தான் படைச்சிருக்கேன், இது எப்படி இருக்குங்கிறத நீ பாரு, பார்த்து நான் எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னை மட்டும் நீ வணங்கிட்டு வா அப்படிங்கறத அல்லாஹ் மெயினா நம்மளுக்கு கத்துக் கொடுக்க வராங்க. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது உணர்றோமா, இல்ல நம்மளுடைய டெய்லி வேலைகளிலேயே நம்ம நம்மளுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு போறோமா அப்படிங்கறதா ரெண்டு பேருமே மாஷா அல்லாஹ் அவ்வளோ சிறப்பான ரிமைண்டர்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வீட்லயும் சரி, சமைக்கும் போதும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் எப்படி செய்யப்பட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நமக்குள்ளேயும் அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. தொடர்ந்து அதை கவனத்தில் கொள்ளக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மளை இன்ஷா அல்லாஹ் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நான் துவா பண்ணிடுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, கருணையாளரே, கிருபையாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, பிரார்த்தனைகளுக்கு மறுமொழி அளிப்பவரே, எங்கள் இரட்சகரே, தயவு கூர்ந்து எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மறுமொழி அளிப்பீராக. ஆரம்ப கர்த்தாவே, வடிவமைப்பவரே, உரு கொடுப்பவரே, படைப்பவரே, காப்பவரே, துதிப்பிற்குரியவரே, எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். எங்கள் இரட்சகரே, துதிப்பிற்குரியவரே, நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். எங்கள் இரட்சகரே, உம்முடைய தூதர்கள் மூலம் நீர் எங்களுக்கு வாக்களித்த ஆசிகளை எங்கள் மேல் பொழிவீராக. உயிர் தெழுப்பப்படுகின்ற நாளில் எங்களை கைவிட்டு விடாதீர். நீர் வாக்குறுதி ஒன்றை ஒருபோதும் முறிப்பவர் இல்லை. எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்து உமக்கு சரணடைந்தவர்களாக ஒரு சமூகத்தை இருக்கச் செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் எங்களுக்கு நன்மையையும் மறு உலகில் நன்மையும் தருவீராக. நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த சிரமமோ தாமதமோ இன்றி சிறப்பான முறையில் கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன் சென்றோர் உம்மை நிந்தனை செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானருமாக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே,
எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம், உங்களிடம் பிழை பொறுக்க தேடுகின்றோம். எங்கள் இரட்சகரை இறைஞ்சி பிரார்த்திக்கின்றோம். எங்கள் பிழை பொறுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணப்படுத்தி எங்களை மீட்டுக் கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களையும் எங்கள் வரம்பு மீறல்களையும் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவராக எங்களையும் அவ்வாறே எங்கள் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்து கொண்டோம், நீர் எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை புரியவில்லை எனில் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம். எங்கள் இரட்சகரே, எங்கள் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும் நீங்கள் அருள் புரிந்த ஆசிகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாகவும் உம்மை திருப்திப்படுத்தும் நன்னறியான காரியங்களை செய்வதற்கும் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களை நன்னறியாளர்களின் முன்னணியில் வைப்பீராக. நன்னறியாளர்களாக மரணிக்கச் செய்வீராக. எங்களுக்கு ஞானத்தை வழங்குவீராக. பேரானந்தமயமான சுவனத்தின் வாரிசுகளில் ஒருவராக எங்களை ஆக்குவீராக. எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட எங்களை அனுமதிப்பீராக. புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களிடம் இருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவராக எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர். ரபனா தகபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.